மருத்துவமனைக்கு போயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தம்பிங்க சொல்லியிருந்தாங்க. இப்படி மருத்துவமனைக்கு போனோம், உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, அப்படி இருக்கும்போது நீங்கள் வீட்லேயே ஒரு நாள் ஓய்வு எடுத்துருக்கலாம்ல, எதற்கு நீங்கள் கூட்டத்துக்கெல்லாம் வரீங்கண்ணா? நாம் தமிழ் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும், இது அண்ணன் வச்ச இது. சரிங்கண்ணா. நாம் தமிழர் உறவுகள் கொள்கை கோட்பாடு அற்றவர்கள் இல்லை, ஒரு கொள்கைக்காக நிற்கிறவங்க. அளவுக்கு அதிகமாக பாதிச்சிருக்கு. மனநலம், உடல் நலம், இது ரெண்டும் பாதிச்சதுனால பொருளாதாரமும் போச்சு. அதை நான் ஆனால் இன்னமும் விடாம போராடி வரேன். நான் ஒரு திராவிட கும்பலால் என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டாங்க. இருந்தாலும் நான் உடலை எனக்கு நெஞ்சுக்கு உரம் ஊட்டி, என் தாய் எனக்கு பால் ஊட்டி சோறு விட்டு இருக்கலாம். ஆனால் என் நெஞ்சுக்கு எனக்கு உரத்தை கொடுத்து இருக்கிறத விட சாவதே மேல், அதுக்கு போராடி சாவது அதை விட மேல் அப்படின்னு சொல்லி எனக்கு நெஞ்ச உரம் ஊட்டுறது என் அண்ணன் செந்தமிழ் சீமான். தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நம்முடைய அலுவலகத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் மயிலம் தெற்கு செய்தி தொடர்பாளர் அண்ணன் இளையமுருகன் அவர்கள் வந்திருக்காரு. அண்ணங்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க அண்ணங்கிட்ட பேசுவோம். அண்ணா வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கண்ணா. சரிங்கண்ணே. அண்ணா, இந்த நேர்காணலே எதற்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 7ஆம் தேதி நம்ம உளுந்தூர்பேட்டையில் அண்ணன் சீமான் அவருடைய தலைமையில் நடைபெற்ற இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், பஞ்சமி நிலத்தை மீட்கணும் என்ற ஒரு கூட்டத்தை அண்ணன் நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்க. அவங்கள பார்க்க முடிஞ்சது. 2 உங்கள் மகன்களோட வந்திருந்தீங்க. சின்ன தம்பிங்க தான், எல்லாமே பள்ளிக்கூடம் தான் படிக்கிறான்னு நினைக்கிறீங்க. அழைச்சிட்டு வந்திருந்தீங்க. அப்போ உங்களை சந்திக்கும் போது கையில் ட்ரிப்ஸ் ஒன்று ஏற்றிருந்தீங்க. மருத்துவமனைக்கு போயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தம்பிங்க சொல்லியிருந்தாங்க. இப்படி மருத்துவமனைக்கு போனோம், உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, அப்படி இருக்கும்போது நீங்கள் வீட்லேயே ஒரு நாள் ஓய்வு எடுத்துருக்கலாம்ல, எதற்கு நீங்கள் கூட்டத்துக்கெல்லாம் வரீங்கண்ணா? நாம் தமிழ் கட்சி கூட்டத்துக்கெல்லாம். அப்படிங்களா? இது நான் முதல்ல ஒரு இது சொல்லிட்டேன். இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும், இது அண்ணன் வச்ச இது. சரிங்கண்ணா. நாம் தமிழர் உறவுகள் கொள்கை கோட்பாடு அற்றவர்கள் இல்லை, ஒரு கொள்கைக்காக நிற்கிறவங்க. என் நாடு நல்லா இருக்கணும், என் நிலம் வளம் மொழி எல்லாம் காக்கப்படணுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு முன்னெடுக்கிற ஒரு அரசியல் முன்னெடுப்பு இது. நான் என் சிறு வயசில் நான் நினச்சேன், இந்த ஆட்சி அதிகாரங்கள் ஏன் இப்படி இருக்குது, அதிகாரிகள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அது இப்போ ஒரு மனிதன் ஒரு அரசியல் கட்டமைப்போடு வரும்போது அதை நான் கெட்டுமே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கானவராக ஒரு தலைவன் வரும்போது அதை நான் சரியாக பயன்படுத்திக்கணும், நான் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நாம் தமிழர் கட்சியில் பயன்படுத்திக்க, நான் மட்டும் இல்லை, அனைத்து உறவுகளுமே மற்றவங்கள போல் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கவோ வாரிசு இதுக்கு சொத்து சேர்க்கவோ நாங்கள் வரலை. நாடே நல்லா இருந்தால் அதில் ஒரு குடிமகன் நானும் நல்லா இருப்பேன். என் நாடு நல்லா இருக்கணும், என் மக்கள் நல்லா இருக்கணும், என் நிலம் நல்லா இருக்கணும், என் வளம் நல்லா இருக்கணும். இதனால் நான் நாம் தமிழர் கட்சிக்கு கடைசி வரைக்கும் நான் பணியாற்ற இருக்கிறேன். இல்லை, உங்கள் பசங்களை சந்தித்து பேசும்போது கூட நான் கேட்டேன், டே அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லையே, ஒரு நாள் அவர் ஓய்வு எடுக்கலாம், நீங்கள் வரலான்னு கேட்கும்போது வரலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்பா சொன்னால் கேட்க மாட்டாருண்ணே. நான் உங்ககிட்ட கேட்கும்போது இருந்தாருன்னா நான் பண்ணுறது, கூட்டத்துக்கு வந்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அப்படி என்ன நாம் தமிழ் கட்சி கொள்கை உங்களை ஈர்த்துடுச்சு? எல்லா வகையிலையும் எதனால் நீங்கள் களத்தில் அதனால் ஏதாச்சும் இந்த ஆட்சியால், இப்போ திமுக அதிமுக இந்த திராவிட கட்சி ஆட்சியால் நீங்கள் ஏதாச்சும் பாதிப்புக்குள்ளாயிருக்கீங்களா? அளவுக்கு அதிகமாக பாதிச்சிருக்கு. மனநலம், உடல் நலம், இது ரெண்டும் பாதிச்சதுனால பொருளாதாரமும் போச்சு. அதை நான் ஆனால் இன்னமும் விடாம போராடி வரேன். நான் ஒரு திராவிட கும்பலால் என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டாங்க. இருந்தாலும் நான் உடலை எனக்கு நெஞ்சுக்கு உரம் ஊட்டி, என் தாய் எனக்கு பால் ஊட்டி சோறு விட்டு இருக்கலாம். ஆனால் என் நெஞ்சுக்கு எனக்கு உரத்தை கொடுத்து இருக்கிறத விட சாவதே மேல், அதுக்கும் போராடி சாவது அதை விட மேல் அப்படின்னு சொல்லி எனக்கு நெஞ்சுக்கு உரம் ஊட்டினது என் அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். அந்த தைரியத்தில் உடல்நலம் பாதித்தாலும் நான் விடாமல் போராடி வரேன். எனக்கு இந்த துணிச்சலையும் அந்த வாழ்க்கையும் எனக்கு கொடுத்த என் அண்ணன், அது அண்ணன் சீமான் அவர்கள் உளுந்தூர்பேட்டையில் கூட்டம் போடும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு வருது, பஞ்சமன் நிலம் மீட்பு வருது. நாம் முதல்ல அங்கே போனாக்கா தெளிவு வருது. புரியுது தெளிவு வருது. எப்படிலாம் நம்ம சொத்துக்களை பிடிங்கி இருக்கிறாங்க, நாங்கள் யார், நாங்கள் ஜாதியால் பிரிஞ்சோமா இல்லை ஒரே தமிழ் இனமா அப்படின்றது எங்களுக்கு தெளிவு வரும்.
அதுவும் எங்களால் முடிஞ்ச ஒரு இதுவாக நாங்கள் ஆதரவாக எங்கள் அண்ணனுக்கு வலு சேர்க்கும் விதமாக நாங்கள் இருக்கிறோம். அதே போல் இப்போ உங்களுக்கு வயிற்றுல தான் அது சிகிச்சை பண்ணியிருக்காங்களா? ஆமாங்க ஐயா, எனக்கு வந்து கணையம் பித்தப்பை நீக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா கூட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சி கூட்டத்திலலாம் வந்துடுறீங்க நீங்கள். ஆனால் அது குடும்பத்தோடு வந்துடுறீங்க. குடும்பத்தோடு வர்றதுக்கான காரணம் என்ன? பசங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க. ஆமாம், அவர் அண்ணனே சொல்லுவார் இல்லை, நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சி அல்ல, ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவார் இல்லை. அதில் அப்போ நானும் ஒரு அங்கம் தானே அதில். எனக்கு அதில் அன்றைக்கி என்னென்னா அண்ணனுக்கு தான் கையில் ட்ரிப்ஸ் ஏற்றிருக்கு, மருத்துவமனையிலேருந்து நேராக வந்துட்டீங்களே. சரி, இதை மற்ற கட்சியிலலாம் இப்படி பார்க்க முடியாது, அதனால தான் சரி உங்களை கூப்பிட்டு வந்து பேசணும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். அது வந்து ஒரு நேர்மையான அந்த ஒரு கூட்டம் நடத்துகிறாங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை தவிர வேறு யாருமாவும் இருக்கவே முடியாது. அது அன்றைக்கி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. அங்கே வந்து இறங்கும்போது ரொம்ப முடியாமல் போச்சு. அது பக்கத்துலேயே இருந்த ஒரு மருத்துவமனையில் போயிட்டு அது குளுக்கோஸ் மூலிமா இறக்கின்னு தான் வந்தேன். அண்ணன் பேசுகிறத கேட்கணும், என்ன தெளிவுபடுத்துறாரு அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காகவே நான் வந்தாங்க. ஆமாம், அதுதான். ₹1 கூட பணம் கொடுக்காம அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதுன்னா உங்களை மாதிரி ஆட்களை பார்க்கும்போது தான் தெரியுது இது கொள்கைக்காக கூடின கூட்டம். அங்கே நம்ம கட்சி உறவுகள் இல்லாமல் வெளி ஆட்களும் வந்திருப்பாங்க, என் நிலைமை பார்த்துருப்பாங்க அங்கே. புரியுது. நம்ம கையில் அந்த பேண்டேஜ் இருக்கும்போது என்னை பார்த்துருப்பாங்க அங்கே. இவங்க நான் கழுத்தில் நம்ம துண்டு போட்டிருந்தேன், நான் தமிழ் துண்டு போட்டிருந்தேன். அப்போ இவனே இந்த மாதிரி வரான்னாக்கா நம்ம என்ன அப்படின்னு சொல்லி சிலருக்கு மனசில் தோணும். இல்லை, உங்களை போல் நிறைய போராளிகளை நான் பார்த்துருக்கேன். உடல்நிலை சரி இருக்காது, டயாலிசிஸ் பண்ணுற நம்ம உறவுகளெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தும் அண்ணனுடைய பேச்சை கேட்கணும், கூட்டத்துக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறது தான் அதில் சிறப்பு. சில பேர் நமக்கு உடல்நிலையே சரியில்லாமல் இருக்குது, நம்ம எதுக்குடா அரசியல் களத்துக்குள்ளெல்லாம் போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் உடலில் பிரச்சனை இருந்து கூட இல்லை, நமக்கு இந்த உடல் பிரச்சனையை தாண்டி இந்த இன பிரச்சனை பெருசு அப்படின்னு நிற்கிறது உண்மையாகவே பாராட்டுதலுக்குரிய விடயம். என்ன அதே போல் இப்போ நீங்கள் மயிலம் தொகுதியில் செய்தி தொடர்பாளராக இருக்கீங்க. இப்போ மயிலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அண்ணன் விஜய் விக்ரமன் அவர்களை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. களத்தில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நாங்கள் இப்போ வந்து நாங்கள் கலந்தாய்வு மட்டும் போடுறதில்ல, மக்களை நேரடியாக சந்திக்கிறோம். ஏன்னா நாங்கள் எடுப்போம். நாம் தமிழர் கட்சியின் அரசியலே வந்து மக்களுக்கானது, மண்ணுக்கானது, அனைத்து உயிருக்குமானது. அதனால் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நாங்கள் வந்து கலந்தாய்வு போட்டு பேசுவோம். இப்போ நேரடியாக மக்களை சந்திக்க போகிறோம். ஏன்னா அண்ணன் முன்கூட்டியே நம்மளுக்கு அறிவிச்சிட்டாரு, கால அவகாசம் நிறைய கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறது தான் எங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதை நம்ம இந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே குறைந்தபட்சம் ஒரு 3 முறையாவது திருப்பி மக்களை சந்திச்சு துண்டறிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் திட்டம் போட்டு வகுத்து வேலை பார்க்குறோம். ஆமாம், இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு மயிலம் தொகுதியில் ஒன்று எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி ஒரு சலசலப்பு இருக்கத்தான் செய்யும். அதான் ஓட்டு வருமா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குது. விஜய் வேற வந்துட்டாரு, வாய்ப்பு அவர் தான். அது எங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த வித பாதிப்பு அது மாதிரி பாதிப்பு இருக்குங்களா? இல்லை, மயிலம் தொகுதியில் அது பெருசா எங்களை பாதிக்காது. எந்த வகையிலும் அது எங்களை பாதிக்காது. ஏன்னா நாம வைக்கிற கொள்கை கோட்பாடே வேறு. நான் தான் நீங்கள் முதல்ல இந்த உடல்நிலையை நான் வச்சுக்கின்னு நான் போய் மக்களை சந்திப்பேன். என் நிலமை உங்களுக்கு வேணாம். புரியுது. நாம வாழணுன்னாக்கா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன். அதுக்காகத்தான் என் பிள்ளை குட்டியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு தான் போய் மக்களை சந்தி குடும்பத்தோடு வந்துடுறீங்க. நானும் உங்களை எல்லா நிகழ்ச்சியிலையும் பார்க்குறேன். ஆனால் உங்கள் வயிறு நீங்கள் காட்டியிருந்தீங்க, பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா அண்ணன் இந்த நிலமையிலையும் களத்தில் வராரு. உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்டு கண்டிப்பாக அடிக்கிறேன். அதே போல் வந்து இப்போ விழுப்புரம் மாவட்டம் ஒரு சாதிய கட்டமைப்பு உள்ள பகுதி. தமிழ்நாடே சாதிய கட்டமைப்பு அதிகமாக இருக்குது. இதில் விழுப்புரம் மாவட்டம் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுவாக பேசப்படும். களமும் அப்படி தான் இருக்குது. இந்த சாதிய கட்டமைப்பெல்லாம் மீறி நாம் தமிழர் கட்சி அரசியல் எப்படி வெல்லணும்? இங்கே சாதிய கட்டமைப்பை தாண்டி ஒரே இது தானே, நாம் தமிழராய் ஒன்றிணைவோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆமாம், தமிழனா ஒன்றிணைவோம். ஐயா பழனி பாபா சொன்னது போல தமிழனா இருந்தால் தான் நீ வலுப்பெறுவாய். ஜாதி மதமாக பிரிஞ்சுக்கணும் கொஞ்சம் உதைப்பான் தான்டா. சரியா சொல்லி. ஆமாம், ஐயா பழனி பாபா சொன்னது. அதனால் தமிழனா நம்ம ஒன்று இணைஞ்சோன்னா என்ன ஜாதியை தூக்கி போடுங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதம் பாதிக்காது நம்மளை.
இப்போ யாரையாவது ஒருத்தங்க நீ என்ன மதம்னு கேட்டிங்கன்னா தெரியலையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஜாதி சோறு ஊட்டுற மாதிரி நம்மக்கிட்ட ஊட்டப்பட்டுருக்குது. அது ஒரு 5 வருஷம் எல்லாருமே, நான் பொதுப்படியாக பேசுகிறேன், ஒரு 5 வருஷம் இருந்து ஒதுங்கிட்டு ஜாதி வேணாம் இனமா ஒரு 5 வருஷம் வாழணும்னாக்கா நம்ம பூமி எப்படி இருக்குதுன்னு அப்புறம் பார்க்கணும். புரியுது. அதிகாரம் எப்படி மாறுது, ஆட்சி அதிகாரம் எப்படி நடக்குது, என்னென்ன தேவையோ எல்லாம் எப்படி சீராகி வருதுன்றது அப்போ தெரியும், தெளிவாக தெரியும். ஓ இம்மா நாளாக நம்ம ஜாதியில் மூழ்கி கடந்து இருக்கிறோம் போல இருக்குது, இதை தாண்டா நம்மளுக்கு உண்மையான நிலம் வளம் மொழின்னு அப்போ தான் தெரியும் எல்லாருக்கும். அது என் கருத்து. அதே போல் அண்ணன் சாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடத்தினார். அதுவும் விழுப்புரம் மாவட்டம் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டமாக மாறி இருக்கு. அப்படி இருந்தும் இப்போ பஞ்சமியில மீட்புக்கு கூட எல்லா சமூக மக்களும் அண்ணனுடைய பேச்சை கேட்கணும், அவர் பேசுறது சரின்னு சொல்லிட்டு கூடியிருந்தாங்க. அந்த இடத்துல சாதி ஒழிஞ்சிருச்சு தானே. ஆமாம், பஞ்சமியிலத்தை மீட்கிறதுக்கு எல்லா சமூக மக்களும் போராட அண்ணன் வர வச்சு ஒன்றிணைந்து தானே போராடணும். ஆமாம், ஒன்றிணைந்து தான் போராடணும். எல்லாரும் மேடையில் பேசுனாங்க, பார்த்தோம், அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்க எடுத்து வச்சாங்க. இந்த பஞ்சமர் நில மீட்பு அதை வந்து அண்ணன் அங்கே வச்சு எல்லாரும் பேசிட்டாங்க. பேசி இவங்க திராவிட கட்சிகள் மீட்டு எடுக்குமாத, மீட்டு எடுக்காது. ஏன் எடுக்க மாட்டாங்க? கொள்ளை அடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க தான் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால மீட்டு எடுக்க மாட்டாங்க. ஜாதி வாரி கணக்கு எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியான ஒரு மைனாரிட்டி இனம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுன்றதுனால அதை எடுக்க மாட்டாங்க. அவங்க ஜாதி வாரி கணக்கு எடுக்க மாட்டாங்க. எடுத்தால் நல்லா இருக்கும். அது நம்ம ஆட்சி வந்தால் தான், நாம் தமிழர் ஆட்சி வந்தால் தான் நடக்கும். நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் இப்போ எல்லாம் சரி பண்ணிடலாம் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சரியாயிடும். நான்லாம் என்ன போன்ற எல்லா என் உறவுகள் அனைவரும் மக்களும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா மாற்று அரசியல் பிறக்காதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நல்லது ஒரு அது எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, ஏதாவது ஒரு நம்மளை காப்பாற்ற இந்த மாரி அதிகாரத்துக்கிட்ட இருந்து காப்பாற்ற ஒருத்தவங்க வரமாட்டாங்களான்னு ஏங்கிறது. வந்துட்டாங்கனாக்கா அவங்கள உதாசனப்படுத்துறது. உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாதுன்ற போல அவங்க வந்து நல்லதாக ஒரு நல்ல நேர்மையான ஒரு அரசியலை கொடுக்கணும், மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு வரவங்களை உதாசனப்படுத்தி ஓரம் கட்டுறது. புரியுது. வரலாம், வந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பேசுறது. சீமானண்ண பேசுறதெல்லாம் சரிதான். ஆமாம், ஆனால் ஓட்டு வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு தான் போடுறேன். மக்களிடம் இருந்து மாற்றம் வரணும் கண்டிப்பா. இந்த தேர்தல் 2026 தேர்தலில் வரணும். உணர்வு வரணும், முதல்ல உணர்வு வரணும் அவங்களுக்கு. நாம இந்த அதிமுக ஆட்சியிலையும் வாழ்ந்து பார்த்துட்டோம், திமுக ஆட்சியிலையும் வாழ்ந்து பார்த்துட்டோம். இதுல ரெண்டும் ஜாதி கட்சிகள், ஒன்று அதுல கூட்டணியா இருக்கும், இல்லைன்னா இதுல கூட்டணியா இருக்கும். எல்லாத்தையும் பார்த்தது தான். சரிங்க. இப்ப தன்னிச்சையாக எழுந்து வர்ற ஒரே அரசியல் முன்னெடுப்பு கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த புரிதலோட வந்து ஒரு ஓட்டுக்கு அன்னை கணக்குக்கு சொல்றேன், ஓட்டுக்கு ஒரு 200 ரூபா கொடுக்குறாங்க, 300 ரூபா கொடுக்குறாங்க. அதை எத்தனை நாளுக்கு வச்சு நம்ம சாப்பிட முடியும்? நம்ம அந்த 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு வாங்கின்னு ஓட்டை போட்டு 5 வருஷத்துக்கு நம்ம அவங்ககிட்ட அடமானம் போயிடுறோம். புரியுது. அவன் நாட்டை அடியோன்னு அடிச்சு கொள்ளை அடிச்சு நம்மளுக்கு இல்லாதையே ஆக்கிட்டான். பொட்டல் காடு மாரி ஆகிப்போச்சு நாடே. நன்றி மட்டும். இந்த புரிதல் நம்மளுக்கு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, நான் அதான் உங்களை கண்டிப்பாக இந்த நேர்காணல் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் விருப்பப்பட்டேன். ஏன்னா நம்ம மண்ணில் வந்து சாதி வெறிகொண்டு இருக்கிறவங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ தான் புதுசாக தமிழ் தேசியத்தின் மேலே, நம்ம இனத்தின் மேலே ஒரு பற்றாளர்களை வெறிகொண்டவர்களை நம்ம பார்க்குறோம். உங்கள் மூலமாகவும் நம்ம பார்த்துருந்தோம். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விக்கு பொறுமையாக பதில் அளித்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.